Hi everyone, I hope you all are doing well. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 6th ஸ்டாண்டர்டில் டேர்ம் 1லேருந்து தான் ஒரு கவிதை பார்க்க போகிறோம். யூனிட் 2ல் இருக்கிற ஒரு கவிதை. டாபிக் வந்து சிலப்பதிகாரம் கொடுத்துருக்காங்க. ஒன்றும் இல்லை, இது சிலப்பதிகாரத்தில் இருக்கிற ஒரு கவிதை அல்லது ஒரு பாடலை தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு அந்த மேலே இருக்கிற ஒரு எல்லோ பாக்ஸ், அந்த நுழையும் முன் அதை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். நம்மை சுற்றிலும் எங்கு பார்த்தாலும் இயற்கையின் அழகு கொட்டி கிடக்கிறது. கடலும் மலையும் கதிரும் நிலவும் மழையும் பனியும் இயற்கையின் கொடைகள் அல்லவா, அவற்றை கண்டு மகிழாதவர் உண்டா? ஒன்றும் இல்லை, இவ்வளோ சுற்றி நம்மளை சுற்றி இவ்வளோ இயற்கையான விஷயம் இருக்குது. கடல் இருக்குது, மலை இருக்குது, கதிர்னா சூரியன் இருக்குது, நிலவு இருக்குது. இதெல்லாம் வந்து ரசிக்காதவங்க யாராச்சும் இருப்பாங்களா? அப்படிப்பட்ட இயற்கையை, நிலவின் குளிர்ச்சியையும் கதிரவனுடைய அந்த வெளிச்சத்தையும் அந்த வெம்மையையும் மழையுடைய பயனையும் சிலப்பதிகாரம் போற்றுது. இயற்கையை ரசிக்காதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட இயற்கையான நிலவு, சூரியன், மழை, இது மூணுத்தை பற்றியும் சிலப்பதிகாரம் வந்து போற்றுதான். போற்றுற மாதிரியான, புகழ்கிற மாதிரியான ஒரு கவிதையை வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. திங்களை போற்றுதும், ஃபஸ்ட்டு ஒரு டைம் நம்ம பாடலை படிச்சிடலாம். திங்களை போற்றுதும் கொங்கு அலர்தார் சென்னி குளிர் வெண்குடை போன்று இவ் அங்கன் உலகு அளித்தலாம். திங்கள்னா நிலவு. ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடன் திகிரி போல் பொற்கோட்டு மேருவலம் திரிதலான். ஞாயிறுனா கதிரவன் அல்லது சூரியன். மாமழை போற்றுதும் நாம நீர்வேலி உலகிற்கு அவன் அலிபோல் மேல் நின்று தான் சுரத்தலான். இப்போ இந்த பாடலை சிலப்பதிகாரம் இயற்றினது யார்? இளங்கோவடிகள். ஸோ கீழே வந்து இளங்கோவடிகள் கொடுத்துருக்காங்க சிலப்பதிகார பாடல் அப்படிங்கிறதுனால. இதோடைய அர்த்தத்தை வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. வான்நிலா போற்றுவோம் மாலை அணிந்த சோழனின் குளிர்ந்த வெண்குடை போல அருளை வழங்கும் வான்நிலா போற்றுவோம். இப்போ இந்த பாடலுக்கு ஒரு வரியில் அந்த ஃபஸ்ட் லைனுக்கான அர்த்தத்தை வந்து அப்படியே ஒரு வரியாக இங்கே கொடுத்துருப்பாங்க. ஆனால் இன்னும் ப்ரீஃபாக வந்து நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 27 கொடுத்துருப்பாங்க. நம்ம இதை ஒரு டைம் படிச்சிடலாம். வான்நிலா போற்றுவோம் மாலை அணிந்த சோழனின் குளிர்ந்த வெண்குடை போல அருளை வழங்கும் வான்நிலா போற்றுவோம். கதிரவன் போற்றுவோம் காவிரி நாடன் சோழனின் ஆணை சக்கரம் போலவே இமயத்தை வலம் வரும் கதிரவன் போற்றுவோம். வான்மலை போற்றுவோம் கடல் சூழ் உலகுக்கு அருளை பொழியும் மன்னனைப் போல முகில்வடி சுரக்கும் வான்மழை போற்றுவோம். இப்போ அடுத்து வந்து நெக்ஸ்ட் பேஜில் சொல்லும் பொருளும் வந்து கொடுத்துருப்பாங்க. திங்கள் அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தம் நிலவு, கொங்குனா வந்து மகரந்தம், அலர்னா மலர்தல், திகிரினா ஆணை சக்கரம், பொற்கோட்டுனா பொன்மையான சிகரத்தில், மேருனா இமயமலை, நாமநீர்னா அச்சம் தரும் கடல், அலினா கருணை. இப்போது இந்த பாடலுக்கான ஒரு ப்ரீஃபான பொருளை புரிகிற மாதிரியான ஒரு பொருளை வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. தேன் நிறைந்த ஆத்தி மலர் மாலையை அணிந்தவன் சோழ மன்னன். சோழர்கள் வந்து இப்போ நமக்கு தெரிஞ்ச மாலையெல்லாம் பூக்களால் செஞ்சுருப்பாங்க. அதே மாதிரி இப்போது நமக்கு தெரிஞ்ச மலர்லாம் குண்டு மல்லி, ரோஜா, இந்த மாதிரி மலர்களால் நிறைய செஞ்சுருப்பாங்க மாலைகள்லாம். பட் சோழர்கள் வந்து எந்த மலரில் செஞ்ச மாலையை அணிஞ்சிருப்பாங்கன்னா ஆத்தி மலர் மாலையை வந்து சோழ மன்னன் வந்து அணிஞ்சிருப்பானா, அதாவது சோழர்கள் வந்து அணிஞ்சிருப்பாங்களாம். அவனுடைய வெண்கொற்ற கொடை குளிர்ச்சி பொருந்தியது. இப்போ நம்ம படத்துலலாம் கூட பார்த்துருப்போம், மன்னருக்கு பின்னாடி வந்து ஒருத்தவங்க பெரிய கொடையை வந்து பிடிச்சிக்கிட்டே வருவாங்க. அந்த கொடையை தான் சொல்லியிருக்காங்க. அந்த கொடை வந்து குளிர்ச்சி பொருந்தியதான். இப்போ கொடைக்கு வெளியே வெயிலில் வந்துன்னா நமக்கு ரொம்ப ஹாட்டாக இருக்கும். அதே கொடைக்குள்ளே வந்து அப்பாடி அப்படின்னு சொல்லி ஒரு நிழலாக ஒரு குளிர்ச்சியாக இருக்கும்ல, அந்த குளிர்ச்சியை தான் சொல்கிறாங்க. அதை போலவே வெண்ணிலவும் தன் ஒளியால் உலகுக்கு இன்பம் அளிக்கிறது. அதே மாதிரி வெண்ணிலவும் தன்னுடைய ஒளியால் உலகுக்கு இன்பம் அளிக்குது. அதனால் வெண்ணிலவை போற்றுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஆத்தி மலர் மாலை அணிஞ்சவன் வந்து சோழ மன்னன். அவனுடைய வெண்கொற்ற கொடை வந்து ரொம்ப குளிர்ச்சி பொருந்தியது. குளிர்ச்சினாலே நமக்கு மகிழ்ச்சி தரும். அதே மாதிரி தான் இந்த வெண்ணிலவும் வந்து தன்னுடைய ஒளியினால் வந்து இந்த உலகத்துக்கு மகிழ்ச்சி அளிக்குதான். அதனால் நம்ம வெண்ணிலவை வந்து போற்றி பாடுவோம், புகழ்வோம் அப்படின்னு சொல்லி இளங்கோவடிகள் வந்து சொல்கிறார். அடுத்தது, காவிரி ஆறு பாய்ந்து வளம் செய்யும் நாட்டை ஆட்சி செய்பவன் சோழ மன்னன்.
எந்த இடத்த ஆட்சி செய்கிறவன் சோழ மன்னன்? அந்த காவிரி ஆறு பாயிற இடம், அதை சுற்றி இருக்கிற இடத்தெல்லாம் ஆட்சி செய்கிறவன் தான் வந்து சோழ மன்னன். அவனது ஆணை சக்கரம் போல கதிரவனும் பொன் போன்ற சிகரங்களுடைய இமயமலையை வலப்புறமாக சுற்றி வருகிறது. அவனுடைய அந்த சோழ மன்னனுடைய ஆணை சக்கரம் மாதிரியே அந்த சூரியனும் என்ன பண்ணுதான், அந்த பொன் போன்ற சிகரங்களுடைய இமயமலை, அந்த இமயமலையை வந்து சுற்றி வருது, வலம் வருது, வலப்புறமாக வலம் வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதனால் நம்ம கதிரவனையும் போற்றுவோம். சோழ மன்னனுடைய ஆணை சக்கரம் மாதிரியே இந்த சூரியனும் அந்த இமயமலையை வலப்புறமாக வலம் வர்றதுனால நம்ம அந்த கதிரவனையும் போற்றுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்து, அச்சம் தரும் கடலை எல்லையாக கொண்ட உலகிற்கு மன்னன் அருள் செய்கிறான். அதுபோல மழை வானிலிருந்து பொழிந்து மக்களை காக்கிறது. அதனால் மழையை போற்றுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நிலத்துக்குமே எல்லை எதுனா கடலாம். அப்படிப்பட்ட அந்த கடலை எல்லையாக கொண்ட இந்த நிலத்தை வந்து பாதுகாத்து மக்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் செய்கிறவன் யாரு? மன்னன். அதே மாதிரி இந்த மழையும் வந்து வானத்திலிருந்து பொழிஞ்சு இந்த மக்களை காக்குது. அதனால் மழையையும் போற்றுவோம், புகழுவோம் அப்படின்னு சொல்கிறார். இப்போ மழை இருந்தால் தான் செடி கொடி வரும், செடி கொடி இருந்தால் தான் அரிசி, பருப்பு, காய், கனி எல்லாமே விளையும். மழை இல்லைன்னா நம்ம இல்லை. அதை தான் சொல்கிறார். இந்த கடலை எல்லையாக கொண்ட நிலத்தை மன்னன் வந்து காத்து அருள் செய்கிறான். அவன் தான் வந்து மக்களை காக்கிறான், அந்த நிலத்தை காக்கிறான், அந்த நிலத்தை வாழ்கிற மக்களையும் காக்கிறான். அதே மாதிரி தான் இந்த மழையும் வானிலேருந்து சரியான நேரத்தில் பொழியுது. அப்படி பொழிஞ்சு அந்த மக்களையும் காக்குது, அவங்களுக்கு தேவையான உணவை வழங்குது, அவங்கள பாதுகாக்குது. அதனால் மழையையும் போற்றுவோம் அப்படின்னு சொல்லி இளங்கோவடிகள் வந்து சொல்கிறாரு. இப்போது இந்த சிலப்பதிகாரத்தை எழுதின இளங்கோவடிகள் பற்றியும் சிலப்பதிகாரம் பற்றியும் இங்கே சில இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க நூல்வெளி, அந்த எல்லோ கலர் பாக்ஸில். அதை பார்த்துடலாம். சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். இந்த சிலப்பதிகாரம் வந்து ஒரு காப்பிய நூல். இதை எழுதினது யாருன்னா இளங்கோவடிகள். இவர் வந்து சேர மன்னர் மரபை சேர்ந்தவர். அதாவது அந்த சேரர்கள் வழி வந்தவர். எப்படின்னா, இவர் வந்து சேர மன்னர் கிடையாது, ஒரு சேர மன்னருடைய சகோதரர் இவர். இவருடைய காலம் வந்து கிபி 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் இவர். ஐம்பெரும் காப்பியங்களுள் ஒன்று சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம், மணிமேகலை இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதே மாதிரி 5 காப்பியங்களில் ஒன்று தான் வந்து சிலப்பதிகாரம். இந்த சிலப்பதிகாரத்தை என்னன்னு சொல்லுவாங்கன்னா, முதல் காப்பியம், தமிழின் முதல் காப்பியம் அப்படின்னு சொல்லி இந்த சிலப்பதிகாரத்தை சொல்லுவாங்க. இதுக்கு இன்னும் சில பெயர்கள்லாம் இருக்குது. முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் அப்படின்னும் அழைக்கிறாங்க. இப்போ சிலப்பதிகாரத்துக்கு வேறு என்ன பெயரால் சிலப்பதிகாரம் அழைக்கப்படுதுன்னா, முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் இப்படியெல்லாம் கூட அழைக்கப்படுது அப்படின்னு சொல்லி நம்ம எழுதணும். சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. திங்கள், ஞாயிறு, மழை என இயற்கையை வாழ்த்துவதாக இந்நூல் தொடங்குகிறது. அவ்வாழ்த்து பகுதி நமக்கு பாடமாக தரப்பட்டுள்ளது. இப்போ நம்ம கொடுத்துருக்குற இந்த பாடல் வந்து சிலப்பதிகாரத்துடைய ஸ்டார்டிங்கே இதுதானா. திங்கள், அதாவது நிலவு, சூரியன், மழை, இது மூணுத்தையும் வந்து போற்றி தான் இந்த நூலையே வந்து ஆரம்பிச்சிருக்காரு. ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த லெசன் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபை ஆகணும் அப்படின்னா பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.